ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு டேஸ்டியான ரெசிபி மீன் குழம்பு. மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனல் சங்கரா மீன் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். புளி ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா எலுமிச்சை சைஸு, நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸுக்கு இருக்கும் இந்த புளி. ஒரு 50 கிராம் புளி இருக்கும். நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ குழம்பு வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா தாராளமாக விட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து தாளிப்புக்கு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா தாளிப்பு சேர்த்து மொத்தத்தையும் பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயம் 2, அதோட 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் முழுக்க சின்ன வெங்காயத்தில் தான் செய்கிறீங்க அப்படின்னாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க குழம்பு. நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே கலந்து எடுத்துருக்கேன். நல்லா இந்த வெங்காயத்தை நிற மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது முழுக்க ஆப்ஷனல் தான். நான் எப்போ வச்சாலும் மீன் குழம்பு லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்க்குற பழக்கம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது முழுக்க ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதங்கின பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா 3 பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்துக்க போகிறோம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வரத்துக்கு நல்லா சரியாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கி நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. நம்ம எதையும் வதக்கி அரைச்சி அப்படியெல்லாம் செய்ய போகிறதில்ல. சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்னஸாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாதவங்க தனி மிளகாத்தூள் அதோட 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலா நெடி போன பிறகு புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஹாட் வாட்டரில் ஊற்றி கரைச்சதுனால பார்த்திங்கன்னா புளி நல்லா குழன்னு கரைஞ்சி வரும். சீக்கிரமாக நமக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. குழம்பு வெங்காயம் தக்காளி வதக்கத்துக்குள்ளேயே நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம புளி கரைசல் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொதிச்சு வரத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு 5 நிமிஷம் நீங்கள் கொதி விட்டிங்கன்னா நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வரும். இந்த டைமில் நீங்கள் மீன் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் ஒவ்வொரு மீனாகவே சேர்த்துக்கோங்க. மீனெல்லாம் சேர்த்துட்டு அது உடையாமல் லைட்டாக நம்ம கலரி கொடுத்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணால் சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நான் 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டு எடுத்தேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகி நமக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக உருவின கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மீன் அப்படியே உடையாமல் எடுக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு. அது அப்படியே 1 மணி நேரம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக ஈஸியாக நம்ம வச்சிட்டோம். உடனே சாப்பிட்டா அந்த மசாலாலாம் மீனில் ஏறி இருக்காது. நல்லா ஒரு 1 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா ஊற விட்ட பிறகு நீங்கள் மீன் குழம்பு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.